மாற்று தந்தையாக மாணவியின் கல்வி கட்டணத்தை கட்ட பல கிலோமீட்டர் தூரம் ஓடோடி வந்த குலசாமி. அம்மாவோட தாலியை பேங்க்ல வச்சிருந்தேன். அதை இன்னைக்கு மீட்கணும். நேற்று ஃபோன் பண்ணாங்க. சரி, நான் வட்டியை கட்டுறதா இல்லை இது பண்ணுறதா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதை விட முக்கியமானது அப்பாவை இழந்த ஒரு பெண்ணோட படிப்பு. சரிங்களா? அதுக்காக இந்த பணம் அங்கே போட்டோம். அம்மாவோட தாலி தானே, அப்புறம் வட்டி கட்டி நம்ம அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம். என்ன இருக்கு, நீயும் எனக்கு பொண்ணு மாதிரிதாமா அப்படின்னு அப்படியே 3 லட்சத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 3 லட்சம் உங்க அப்பா ஸ்தானத்தில் இருந்து நாங்க உனக்கு கட்டுறோம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கத்துல இருக்கக்கூடிய தச்சம்பட்டு பகுதியை சேர்ந்தவங்க தான் வீரப்பன். இவர் பின்தங்கிய கிராமப்புற பகுதியில சிறு தொகுப்பு வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மனைவியும் ஒரு மகளும் இருக்காங்க. மகளை எப்படியாவது படிக்க வச்சு சமுதாயத்துல நல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. மனைவியையும் டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சிருக்காங்க. மகளை செவிலியரா ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட தந்தை அதுக்காக கடுமையா உழைச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் திடீர்னு வீரப்பன் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க. கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாம மகள் கல்லூரிக்கு போக முடியாம ரொம்பவே தவிச்சிட்டு வந்திருக்காங்க. வீட்லயே முடங்கி போயிருக்காங்க. பல இடங்கள்ல கேட்டோ இவங்க குடும்பத்துக்கு உதவி செய்யறதுக்கு யாராலையும் முன்வர முடியல. இந்த நிலையில தான் மாணவி பரணியோடைய குடும்ப சூழ்நிலையை கேள்விப்பட்டு தஞ்சையை சேர்ந்த ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் அப்படின்றவங்க உடனடியா அந்த மாணவியோடைய கல்வி கட்டணத்தை கட்டணும் அப்படின்னு பல கிலோமீட்டர் தாண்டி கிட்டத்தட்ட 3 லட்சத்தை அப்படி எடுத்து கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து நல்லா படிக்கணும், நல்லபடியா முன்னேறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. தன்னுடைய தந்தை இறந்து போயிருந்தாலும் தந்தை ஸ்தானத்துல தனக்காக ஒருத்தர் உதவி பண்ண வந்தது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.